සැලකිතු ප්‍රමාණයකින් ලංකාවේ මෑත කාලේ සිදුණු විශාලම විනාශය. තාම අපිට ජීවිත කොච්චර ප්‍රමාණයක් අහිමි වෙලා තිබුණාද කියලා නිශ්චිත වශයෙන් වාර්තා කරගන්න බෑ. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் அண்மைய காலங்களில் பாரிய அழிவை நாடு எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இந்த நிலைமையை விரைவாக கடந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஆளுநர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு பரந்த பொறுப்புள்ளது. இந்த அனர்த்தத்திலிருந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் அரச பொறிமுறைக்கு அசைக்க முடியாத பொறுப்பு உள்ளது. வழக்கமான சுற்றறிக்கைகள் மற்றும் அன்றாட வேலை முறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நாட்டிற்காக சேத்திரனாக அனைத்து அரசு அதிகாரிகளும் பணியாற்ற வேண்டும். அனர்த்தத்தினால் தற்போது ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதார வசதிகளை வழங்கி அவர்களை பராமரிப்பது அரசாங்கத்தின் முக்கிய பணியாக மாறியுள்ளது. மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருகிறது. இந்த மீள்கட்டமைப்பு செயல்முறை முறையான திட்டத்தின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன்படி தமது மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதத்தின் அளவு மற்றும் அதனை மீட்டெடுக்க தேவையான ஏற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் கடுமையான அனர்த்தத்தை எதிர்நோக்கிய பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டிற்காக குறைவாக பாதிப்படைந்த பகுதிகளில் இருந்த பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களை ஈடுபடுத்துங்கள். அனர்த்தத்தினால் பேரழிவுக்குள்ளான நாட்டின் விவசாயத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான விதை, நெல், உரம் மற்றும் விதைகள் உள்ளிட்ட உள்ளீடுகளை வழங்கவும். சேதத்தை உடனடியாக சீர் செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடைசி விவசாயி வரை பயிர் சேதம் குறித்த தகவல்களை உடனடியாக சேகரிக்கப்பட வேண்டும். இது வரவிருக்கும் பெரும்போகத்தை வெற்றிகரமாக மாற்றும். அனர்த்தம் காரணமாக சேதமடைந்த சிறிய மற்றும் நடுத்தர தொழில்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிதி மற்றும் ஏனைய வசதிகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், அழிக்கப்பட்ட கால்நடை பண்ணைகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கி அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பவும் வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. 500 லட்சம் ரூபாய் வரை செலவிட பிரதேச செயலாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சுற்றறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தில் எதிர்பாராத செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 30 பில்லியன் ரூபாய்க்கு மேல் எஞ்சியுள்ளது. மேலும் தேவைப்பட்டால் பாராளுமன்ற குறை நிரப்பு மதிப்பீடுகள் மூலம் நிதி ஒதுக்கீடுகளை அங்கீகரித்துக் கொள்ள முடியும். எனவே தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க எதிர்பார்த்துள்ளோம். பாதிக்கப்பட்ட தொடர்பாடல் வலையமைப்புகளை விரைவாக சீர் செய்வது குறித்து முக்கிய தொடர்பாடல் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. சில பாரிய மின்கம்பங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளதால் சில இடங்களில் மின்சாரத்தை சீர் செய்ய சிறிய காலக்கெடு தேவைப்படும். ஆனால் வைத்தியசாலைகள், முக்கிய நகரங்கள் மற்றும் முக்கிய அரசு அலுவலகங்களுக்கு மிக விரைவில் மின்சாரம் விநியோகிக்கும் வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் பொருளாதாரத்தினால் இந்த பேரழிவை தாங்க முடியாது. இதற்காக அனைவரின் ஆதரவையும் பெற வேண்டும். இதற்காக ஒரு வலுவான நிதியத்தை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிக்கு அரசாங்கத்தால் மாத்திரம் தனித்து தீர்வினை காண முடியாது. இதற்காக தனியார் துறையின் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். அரசார்பற்ற அமைப்புகள், தன்னார்வ மக்கள் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், வர்த்தக சமூகம் உள்ளிட்ட நாட்டு மக்கள் அனைவரும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் நட்பு நாடுகளுடன் மிகவும் வலுவான உறவுகளை உருவாக்குவதன் மூலம் இந்த செயல்முறையை முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கிறோம். ප්‍රමුඛය රාජ්‍ය. හැබැයි අපේ කාර්යය තමයි අනිත් සියලු දෙනාට ඒක අපට සැලසුමක් තියෙනවා.